மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். வேலையில் இருந்த தடைகள் விலகும், புதிய வாய்ப்புகள் நிறைய கதவை தட்டும். இவ்வளவு பலம் பொருந்திய செவ்வாய் 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்த்தால் வேலையில யாரெல்லாம் தடை கொடுத்தார்களோ அதெல்லாம் தவிடுபொடியாகிவிடும். டேய், நீ என்னுடைய லிஸ்டிலேயே இல்லையடா, எப்படிடா நீனாவே வந்து இங்க விழுந்த என்று சொல்வதை போல் நிறைய பொது ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே முதலில் தொடக்கத்தில் ரொம்பவும் குழு என்றுதான் இருக்கும். இது குறிப்பா திருமணம் ஆகாத நபர்களுக்கு மட்டுமல்ல, திருமணமான நபர்களுக்கும் ஏற்படும். இப்ப எல்லாமே நமக்கு அனுகூலமா வந்தா இது நாள் வரை கடனில் சிக்கிய மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெளியே வந்து விடுவார்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். ஏற்கனவே பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு என்று சொல்வது போல் செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் கொட்டி கிடக்கின்றன. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். உச்சகுரு சூரியனாட்சி, புதனாட்சி, சுக்கிரனாட்சி, சுக்கிரன் புதன் சேர்க்கை, மதன கோபால யோகம், குரு மங்கள் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம், நிறைய ராஜ யோகங்களும் பஞ்ச மகா புருஷ யோகங்களும் உங்களது ராசிக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். வேலையில் இருந்த தடைகள் விலகும், புதிய வாய்ப்புகள் நிறைய கதவை தட்டும். காற்று ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நான் உச்சமடையக்கூடிய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அவர் திரும்பவும் கடகராசிக்கு வந்தாலும் சமசப்தம பார்வையாக, குரு சேர்க்கையாக, குரு மங்கள யோகமாக, 1-4 பரிவர்த்தனையாக, செவ்வாய்க்கு நீசபங்க ராஜயோகமாக, இவ்வளவு பலம் பொருந்திய செவ்வாய் 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்த்தால் வேலையில யாரெல்லாம் தடை கொடுத்தார்களோ அதெல்லாம் தவிடுபொடியாகிவிடும். நிறைய வாய்ப்புகள், நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். 4ஆம் வீட்டில் செவ்வாய்க்கு நிஷ்பலம், அதிகார தோரணை, கம்பீரம், டாம்பிகமாக அந்த தொழிலை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு. அதாவது இதுதான் எங்களது முத்திரை, இதுதான் எங்களது குவாலிட்டி, இதுதான் எங்களது குவான்டிட்டி என்று விஸ்தாரமாக சொல்லி நிறைய வாடிக்கையாளர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது தொழிலில் இருந்தாலும் அல்லது உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பில் இருந்தாலும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் பெறுவார்கள். மேலும் செவ்வாய் லாபத்தையும் பார்க்க போகிறார். ராசியாதிபதியே லாபத்தை பார்ப்பது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நிகரற்ற லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு. இது சாதாரணமான லாபம் அல்ல, பிரம்மாண்டமான லாபம். ஏன் அப்படின்னா அந்த இடத்தில் பிரம்மாண்டத்தை குறிகாட்டக்கூடிய ராகு இருக்கிறார். அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், நிதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானத்தில் எதிர்பாராத பண வரவு உண்டு. அதே நேரத்தில் சுப செலவுகளும் உண்டு. சுப செலவு தானே நடக்கட்டும். ஒரு கோல்டு வாங்குறதா இருக்கலாம், இல்ல ஒரு சில்வர் வாங்குறதாக இருக்கலாம், இல்ல ஒரு வாகனம், இடம், பூமி நாம் வாங்குவதாக இருக்கலாம். அதற்குண்டான கடன் கிடைக்குமா அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து நேர்மையான நியாயமான கடன் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நிதிநிலை முன்னேற்றம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டில் அமர்கிறார். இதற்கு பெயர் மாளவிகா யோகம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய 2 கிரகம். அதில் ஒன்று குரு 4ஆம் வீட்டில் உச்சம், இதற்கு பெயர் ஹம்ச யோகம். இன்னொரு கிரகம் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் அமர்ந்து மாளவிகா யோகம்னு சொன்னாலே ஒரு குஷிதான், ஒரு இளமை மாறாத தோற்றம்,
ஒரு ஃபேண்டசி லுக்கு, ஒரு பரவச நிலை, ஒரு ட்ரெண்டிங், ஒரு வைரல், ஒரு ஹாட்ஸ்பாட் என்று சொல்வதை போல் அப்படியே ஒரு ஏரோப்ளைன் மோடுன்னு நம்ம போன்ல வச்சிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஃபேண்டசி மோட் அப்படின்னு நாம் பேர் வைத்துக் கொள்ளலாம். அப்படியே யாரை பார்த்தாலும் ஈர்ப்பது போல், குறிப்பா ஒரு ஆணுக்கு பெண்ணும் ஒரு பெண்ணுக்கு ஆணும் தொடர்பு அப்படிங்கிறது டிசைனா பிரகாஷ்ராஜ் சொல்ற மாதிரி, டேய் நீ என்னுடைய லிஸ்ட்லயே இல்லையடா, எப்படிரா நீனாவே இங்க விழுந்த என்று சொல்வதை போல் நிறைய பொது ஃப்ரெண்ட்ஷிப்பு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே முதலில் தொடக்கத்தில் ரொம்பவும் குழு என்றுதான் இருக்கும். இது குறிப்பா திருமணம் ஆகாத நபர்களுக்கு மட்டுமல்ல, திருமணமான நபர்களுக்கும் ஏற்படும். ஏன் அப்படின்னா, ராசி அதிபதி 3ஆம் வீட்டில், இந்த பக்கம் 11ஆம் வீட்டில் ராகு, இந்த பக்கம் 7ஆம் வீட்டில் சுக்கிரன். 3, 7, 11 காம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 3 வீடுகளுமே அதற்குண்டான கிரகங்களால் அடைபடுகிறது, ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. மேலும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சுக்கிரன் ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் ஏற போகிறார். இந்த ராகுவிற்கு 2 திரிகோணங்களில் செவ்வாயும் சுக்கிரனும் அமருகிறது. அப்போ ஒரு பியூட்டி பார்லர் போகாமலே ஒரு பளிச்சிடும் தோற்றம், ஒரு ஹாலஜன் பல்பை நம் முகத்தில் அடித்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமும் ஒரு பளபளப்பும் இருக்கும் பொழுது, தேன் இருக்கும் பொழுது வண்டுகள் மொய்க்கத்தானே செய்யும். ஒரு மரத்துல மாங்காய் மாம்பழம் வருகிறது என்றால் கண்டிப்பாக அதனை பறிக்கத்தான் எல்லாருமே துடிப்பார்கள். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் பளவென்று மின்னுவீர்கள் என்பதுதான் இதன் உள்ளர்த்தம். 100 ரூபா கொடுத்தா போரும் பிரதர், ஹீரோயினா நடிப்பதற்கு நான் தயார் அப்படிங்கிற அளவுக்கு ஃபிட் அண்ட் ஃபைனாக மேஷராசிக்காரர்கள் இறங்குவார்கள். இது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்டாக ஏற்படும். மேலும் மதன கோபால யோகம் 7ஆம் இடத்தில் புதனும் சேர்ந்து உள்ள ஆக்டிவேட் ஆகிறார். இப்ப வெறும் தோற்றம் மட்டும்தான், வெறும் லுக்கு மட்டும்தான், இந்த மாடலிங்ல வர்ற கேட்வாக் மாதிரி சும்மா அப்படியே வர்றது அப்படியே போறதுங்கிற மாதிரி இல்லாமல் புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, மதிநுட்பத்தை கொடுக்கக்கூடிய புதன் ராசியை பார்க்கிறார். அப்போ வெறும் லுக்கு மட்டும் இல்ல பிரதர், அதுக்கேற்ற விஷயமும் தனித்துவமும் இண்டிவிஜுவாலிட்டியும் ட்ரபிள் ஷூட்டியும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வையும் எங்களிடம் இருக்கிறது என்பதை பகிரங்கமாகவே மேஷராசிக்காரர்கள் வெளிப்படுத்தும் பொழுது அந்த இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், அப்ரைசல், அடுத்த கட்டத்துக்கு நகர்வது, இதெல்லாமே இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டே இருக்கும். உடல் அளவில் இவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னா கூட இவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்வுகள்னு நான் தான் சொல்லிட்டேனே. அப்போ நிறைய ஸ்வீட்டு, நல்ல ஒரு ஃபுட் எல்லாம் சாப்பிடும் போது ஒரு 2 கிலோ 1 கிலோ வெயிட் கூடத்தானே செய்யும். அதற்குண்டான ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களில் இவர்கள் ஈடுபட வேண்டும். கண்டிப்பாக மாணவர்கள் கல்வியில் கூடுதல் மார்க் மதிப்பெண் எடுப்பார்கள். காரணம், புத்திகாரகன் புதன் ராசியை பார்க்க போகிறது. இதுல எச்சரிக்கை என்ன? எல்லாமே நமக்கு அனுகூலமாக வருகிறது. இந்த பக்கம் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறார். பிறகு அவரை 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது குழந்தைங்களுக்கு வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களாக இருந்தாலும் பிளஸ் 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 என்று வரிசையாக விழுகிறது. தேடி பார்த்தா ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லுங்க பிரதர் அப்படின்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டர்ன் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார், உங்களை சுருட்டினார். இப்ப அவரே குரு பார்வையில் சுருண்டு போய் விட்டார், நீர்த்து போய் விட்டார். தேடி பார்த்தேன், ஒரு மைனஸ் பாயிண்ட் கிடைத்தது. ஆனால் அதற்கும் வேலை இல்லை பிரதர். இப்ப எல்லாமே நமக்கு அனுகூலமா வந்தா, இது நாள் வரை கடனில் சிக்கிய மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெளியே வந்து விடுவார்கள். இந்த பிளஸ் பாயிண்ட் எல்லாம் இவர்களை மேலும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஆக்குவதன் மூலம் இந்த ஸ்பீடு மைனஸ் பாயிண்டாக மாறிவிடும். கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா
இந்த ஸ்பீடை கொடுக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். அப்போ அந்த மின்னல் வேகம் அப்படிங்கிறது சில இடங்கள்ல நமக்கு மைனஸ் பாயிண்டாக வரும். அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமா, சில பேட்ஸ்மேன் எல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா 5 நாள் மேட்ச் முடிச்சு ஆடியன்ஸே வீட்டுக்கு போனாலும் அவங்க அந்த பிச்சை விட்டு வெளியில போக மாட்டாங்க. அதை நினைத்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் யதார்த்தமாக நீங்கள் காயின்களை நகர்த்தினால் கண்டிப்பாக அனுகூலமாக வரும். முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அப்போ அந்த முதலீடுகள் தேவையா, அதனுடைய பிளஸ் என்ன என்பதை அதற்குண்டான ஒரு குருவை நாடி அதற்குண்டான தீர்வுகளை எடுத்து கொள்ளுங்கள். இதுல மெயினா மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய கணவனை குறிகாட்டக்கூடிய 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் உங்களுடைய ஹஸ்பண்டை கையிலேயே பிடிக்க முடியாது. காரக கிரகம் செவ்வாய் வெற்றியிலிருந்து குரு மங்கள யோகம், நீசபங்க ராஜ யோகம். உங்க ஹஸ்பண்ட் அப்பாயின்மெண்ட் கால் ஷீட்டு கிடைக்காத அளவுக்கு பரபரப்பாக, சுறுசுறுப்பாக, ஆக்டிவ் மோடில், ஃபேண்டசி மோடில் இருப்பார் என்பதுதான் உண்மை. பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு. வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, முதலீடு சம்பந்தப்பட்ட, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக அனுகூலமும் சமாதானமும் பெறுவார்கள். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். இந்த புதனுக்கு சனியின் பார்வையும் பெறப்போகிறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீடான சிம்ம ராசியில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகத்துக்குள் நுழைந்து குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக மாறி செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகர ராசியை தனது சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 8ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து மதன கோபால யோகம், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேரக்கூடிய யோகமாக வர இருக்கிறது. நிறைய சுப யோகங்கள் கொட்டி கிடக்கின்றது. இதுல செவ்வாய் ராகு பார்வை, மேலும் சனி புதன் பார்வை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தனித்தனி வீடியோகளாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.